மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் தயா கமகேயனுடைய 47.3 கோடி பொறுமதியான சொத்துக்களை ஏலத்தில் விட மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி. சுரேசலையின் மனைவியையும் அவர் குழந்தைகளையும் பின்தொடரும் மர்ம நபர் யார்? மிக பெரும் பட்சத்தில் சுரேசலையுடைய மனைவி என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் தயா கமகே அவருடைய மிக முக்கியமான 2 நிறுவனங்கள் தயா குரூப் மற்றும் தயா ஆடை ஏற்றுமதி நிறுவனங்களுடைய 47 கோடி பொறுமதியான சொத்துக்களை ஏலத்தில் விடுவதற்கான தடை உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கலை செய்திருந்தாங்க. இந்த மனு தாக்கலை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது மட்டுமல்லாம 47.3 கோடி பொறுமதியான சொத்துக்களை ஏலத்தில் விடுவதற்கான உரிமை மக்கள் வங்கிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியதோட வழக்கு தொகையாக குறித்த நிறுவனம் 10 லட்சம் ரூபாய் செலுத்தணும் அப்படின்ற அதிரடியான உத்தரவையும் மேல் நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு. இந்த கதை எங்க தொடங்கிச்சு, எப்படி வழக்காக வந்தது, எதற்காக மக்கள் வங்கி அந்த சொத்துக்களை ஏலத்துல விட போறாங்க அப்படின்னு கதையை கொஞ்சம் விழாவாரியா பார்க்கலாம். தயா கமகையனுடைய நிறுவனம் 2 வர்த்தக நோக்கங்களுக்காக மக்கள் வங்கியில பல்வேறு கடன்களை பெற்றிருக்கிறாங்க. கடன் பெறும் பொழுது அதற்கான பிணையாக சொத்துக்களை வைப்பாங்க இல்லையா, அந்த வகையில கொழும்புல இருக்கின்ற மீரானியா வீதியில் இருக்கின்ற கட்டடங்களையும் மிலேனியவத்த சொத்துக்களையும் அடகாக வச்சிருக்கிறாங்க. இறுதியில கடனையும் செலுத்த முடியல, வட்டியையும் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில மக்கள் வங்கி பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியது. வட்டியை கட்டுங்க, கடனை நிறைவேற்றுங்க, எதையுமே பொருட்படுத்தாமல் அலட்சியமாக இருந்ததன் காரணமாக மக்கள் வங்கியினுடைய நிர்வாகம் எடுத்த முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி குறித்த நிறுவனங்களுக்கு சொந்தமான 47.30 கோடி பொறுமதியான சொத்துக்களை அடகாக வைக்கப்பட்ட சொத்துக்களை ஏலத்தில் விடுவதாக அதிரடியான முடிவை எடுத்து அறிவிச்சாங்க. இந்த முடிவை எதிர்த்து தான் இதற்கான தடை உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி குறித்த நிறுவனத்தினுடைய நிர்வாகம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சாங்க, ஒரு மனுவை தாக்கல் செஞ்சாங்க. இவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிரான ஒரு தடை உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி குறித்த நிறுவனங்கள் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகள் முன்வச்ச வாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட நாட்டில் ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவானதுனால சரியாக பிசினஸ் பண்ண கிடைக்கல, சரியாக ஆடைகளை ஏற்றுமதி செய்ய முடியல. அதைத் தொடர்ந்து COVID-19 வந்ததன் காரணமாக ஒட்டுமொத்த நாடுமே ஸ்தம்பிதம் ஆனதுனால சரியான முறையில் பிசினஸ் நடக்கல, வியாபாரம் நடக்கல என்பதனால மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ள நிறுவனங்கள் போயாச்சு. அதுபோக எமது வங்கி கணக்குகளை மக்கள் வங்கி முடக்கம் செய்ததுனால பணப்பரிமாற்றங்கள் செய்ய முடியாத பல்வேறு சூழ்நிலை ஏற்பட்டதனால மேலும் எமக்கு பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டிருந்தது. அதுபோக முறையான அறிவுறுத்தல்களை மக்கள் வங்கி எங்களுக்கு வழங்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் முன்வச்சாங்க. மற்றொரு குற்றச்சாட்டு என்ன முன்வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடனை வாங்கும் பொழுதோ டாலருடைய பொறுமதி 152.8 மற்றும் 166.7 ரூபாய்களாகத்தான் பெறுமதி இடப்பட்டது. தற்போது கடனை அறவிடும் பொழுதோ டாலருடைய பெறுமதி தற்போது 365 ரூபாவாக கணக்கிடப்பட்டதன் மூலமாக மக்கள் வங்கி நியாயமற்ற முறையில் கிட்டத்தட்ட 353.77 மில்லியன் லாபம் அடைய நினைக்குது. இது ஒரு அநீதியான செயற்பாடு அப்படின்ற ஒரு வாதத்தையும் முன்வச்சாங்க. 3ஆம் தரப்பினுடைய சொத்துக்களை ஏலத்தில் விடுவது என்பது சட்டத்துக்கு முரணானது அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வச்சாங்க. அது என்ன 3வது தரப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா தயாகமே குரூப்பினுடைய சொத்துக்களை தான் அடமானமாக வச்சு தயா ஆடை ஏற்றுமதி நிறுவனமும் கடனை பெற்றிருக்கு. தயா ஆடை ஏற்றுமதி நிறுவனம் கடனை திரும்ப செலுத்த முடியாததற்காக தயா குரூப்பினுடைய சொத்துக்களை எப்படி ஏலத்தில் விட முடியும், அது சட்டத்துக்கு முரணானது அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வச்சாங்க. இந்த ஒரு வாதத்தை பார்க்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் வாங்கும் பொழுதோ அடமானமாக வைக்கும் போது யார் சொத்தா இருந்தா என்ன அப்படின்னு அடிப்படையில தான் இப்படியான அணுகுமுறைகளை கடைபிடிச்சிருக்காங்க. கடனை நிறைவேற்றுங்க, சொத்துக்களை ஏலத்தில் விட போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எமது சொத்து கிடையாது, 3வது நபருடைய சொத்து, அதை எப்படி ஏலத்தில் விட முடியும், அது அவங்களுக்குரியது, சட்டத்துக்கு முரணானது என்றெல்லாம் பேச ஆரம்பிக்காங்க. ஆனா சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்க, அடகாக விற்கின்ற சொத்தினுடைய நிலப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போது கடனை நிறைவேற்ற முடியாதோ அப்போது இந்த சொத்துக்களை ஏலத்தில் விட்டு கடந்த சூரிய முடிக்கிறது தான். அந்த வகையில தான் இந்த ஒரு வாதமும் அங்கு ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சூழ்நிலை உருவானது. 3.7 பில்லியன் ரூபாய் கடன் அப்படின்டா கிட்டத்தட்ட 370 கோடி.
இவ்வளோ பெரிய கடனை வாங்கிட்டு அதை நிறைவேற்றுவதை விட்டுவிட்டு அதுக்கான காரணங்களை சொல்லி நியாயப்படுத்துகின்றது தான் ரொம்ப அபத்தமான விஷயமாக இருக்குது. மக்கள் வங்கி சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டும், ஏலம் ஒத்திவைக்கப்பட்டும், பல்வேறு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டும், கடன் கடமையை குறித்த நிறுவனங்கள் தங்களின் நிதி கடமைகளை செய்ய தவறியதன் காரணமாகத்தான் இப்போது இறுதியாக இந்த சொத்துக்களை ஏலத்தில் விட்டு அதற்கான பெறுமதியை பெறுவதற்கான முனைப்பை இப்போது மக்கள் வங்கி எடுத்திருக்கு அப்படின்னு ஒரு வாதத்தையும் முன்வைச்சாங்க. இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்த நீதிபதிகள் கொண்ட குழாம் எவ்வகையான தீர்ப்பு வழங்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2021 ஆண்டு மார்ச் மாதம் 26 நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய குறித்த நிறுவனங்களுடைய சொத்துக்களை ஏலத்தில் விடுவதற்கான முழு அனுமதியும் முழு உரிமையும் மக்கள் வங்கிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியதோட குறித்த மனுவை தள்ளுபடி செய்தது மட்டுமல்லாம வழக்கு தொகையாக 10 லட்சம் ரூபாயை குறித்த நிறுவனங்கள் நீதிமன்றத்துக்கு வழங்கணும் அப்படின்ற உத்தரவை பிறப்பிச்சாங்க. இதுதான் தயா கமகேயனுடைய 2 நிறுவனங்களுடைய நிலைமையாக மாறிப்போச்சு. கடனை பெறும் பொழுது இருக்கின்ற ஆர்வமும் ஆசையும் அதை நிறைவேற்றுவதில் கிடையாது. மக்கள் வங்கி அரச பணம் அது எக்கேடு கிட்டாலும் நமக்கு என்ன, கடனை வாங்குறது, பல்வேறு சாக்குப்போக்கு சொல்லி அந்த கடனை நிறைவேற்றாமலே காலங்களை கடத்துறவங்களுக்கு இது ஒரு சிறந்த பாடமாகவும் சிறந்த தண்டனையாகவும் இருக்கும் என்பதுதான் இப்போது மக்களால் பேசப்படுகின்ற ஒரு விஷயமும் இந்த ஒரு தீர்ப்பு மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கு. தயா கமக யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐக்கிய தேசிய கட்சியோட மிக முக்கியமான ஒரு தூணாக இருந்தவர், கட்சிக்கு ஃபண்ட் பண்றவர், ரணில் விக்ரமசிங்கேக்கு மிக நெருக்கமாக இருந்த அரசியல் செஞ்சவர். நல்லாட்சி காலத்துல தயா கமகே ஒரு அமைச்சராகவும் அவருடைய மனைவி பிரதி அமைச்சராகவும் இருந்தாங்க. ஒரு வீட்டுக்குள்ள 2 அமைச்சர்கள். இப்படித்தான் அதிகாரத்தில் இருக்கும் பொழுதோ வாழ்ந்த வாழ்க்கை. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் தமது நிறுவனத்துக்கு தேவையான கடன் வசதிகளை மக்கள் வங்கியினூடாக பெற்றுக்கொண்டு மக்கள் பணத்தை ஆட்டையை போட்டும் செலுத்த முடியாது என்பதற்காக பல்வேறு சாக்கு போக்குகளை சொன்னவங்களுக்கு இப்போது சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் இப்போது ஒட்டுமொத்த சொத்தையும் ஏலத்தில் போட்டு அவைகளை பதற புடுங்கி எடுத்து மக்கள் வங்கிக்கு சேர்க்கின்ற ஒரு பணிக்கான உத்தரவையும் இப்போது நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கிறது. எப்போது இந்த ஏலம் விடப்படும், எப்போது அந்த பணம் மக்கள் வங்கியில சேர்க்கப்படும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சுரேஷ் அலையுடைய மனைவி பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சியங்களை பாதுகாக்கும் திணைக்களத்துல ஒரு முறைப்பாடை வழங்கியிருக்கிறாங்க. அந்த முறைப்பாட்டுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னையும் தனது மகனையும் மகளையும் மர்ம நபர் பின்தொடர்வதாகவும் தம்மை புகைப்படம் எடுப்பதாகவும் குறித்த நபரை சிஐடியுடைய வளாகத்துல தான் கண்டதாகவும் அதே நபர் தான் இப்போது வைத்தியசாலைக்கு சென்று வருகின்ற வழியிலேயும் தம்மை பின்தொடர்ந்தவர் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இதனால் தாம் ரொம்ப அச்சப்படுவதாகவும் இது குறித்த பூரண விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் குறித்த திணைக்களத்துல ஒரு முறைப்பாடை வழங்கியிருக்கிறாங்க. இந்த மர்ம நபர் யாரு என்பதை விசாரணையில தான் கண்டறிய வேண்டி இருக்குது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பே என்பது போல ஊடகவியலாளர்களாம் போட்டோ எடுப்பதெல்லாம் யாரோ ஒரு மர்ம நபர்கள் போட்டோ எடுப்பது மாதிரி தெரிகிறதா, இல்ல உண்மையிலே ஏதோ ஒரு நபர் இவங்களை பின்தொடர்றாங்களா, எதற்காக இவர் பின்தொடர்றாரு, எதற்காக போட்டோ எடுக்கிறாரு, எதற்காக வீடியோ எடுத்தாரு, இவர்களுடைய முறைப்பாட்டில் யதார்த்தம் உண்டா இல்லையா, அச்சப்படுவதற்கு பின்னால ஒரு மர்ம நபர்களுடைய பின்தொடர்தல் இருந்ததா என்ற விஷயங்களை நிச்சயமாக விசாரணைக்கு உட்படுத்தும் போதுதான் தெரிய வரும். என்னதான் இருந்தாலும் இப்போது சுரேஷ் அலையுடைய மனைவி தம்மை ஏதோ ஒரு மர்ம நபர் பின்தொடர்கிறார் என்ற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அனைத்துமே விசாரணைகள் தெரிய வரும். என்னதான் இருந்தாலும் சுரேஷ் அலை தனது உண்ணாவிரதத்துல பிடியாக இருக்கிறாரு. இத்தனை நாட்கள் எப்படி உயிரோடு இருக்கிறார் என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. உயிரோடு இருப்பதற்கான காரணமே அவருக்கு குழாய் வழியாக ஆகாரங்கள் கொடுக்கப்படுது. எனவே தொடர்ந்தும் இப்படி இருந்தா இந்த விசாரணைக்கு என்ன ஆவது என்பது தெரியல. சுரேஷ் அலை யாரை பாதுகாப்பதற்கு இந்த நாடகத்தை அரங்கேற்றுகிறார் என்பது தெரிகிறது. உள்ளது உள்ளபடி சொல்லிட்டா விசாரணைக்கு ஒத்துழைச்சிட்டா இன்னொரு விசாரணை நிறைவுக்கு வரும். உண்ணாவிரதம் இப்படியே இருந்து இறப்பேன் என்று சொன்னால் அப்படியெல்லாம் இறப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். எனவே சுரேஷ் அலை என்பவர் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய தங்க முட்டை இடும் ஒரு வாத்தாகத்தான் பார்க்கப்படுறது. இவர் வாய் திறந்தாதான் அவருக்கு மேல அல்பா பபா பெபி இதெல்லாம் யார் என்ன ஏதுன்ற விஷயங்கள் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு விஷயத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிய போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, மோசடி இல்லாத ஒரு நாடும் தேசமும் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.